ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு இணைந்த அத்துணை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் முகமது ஹக்கீம் and myself Fayaz. வி ஆர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஃபார் த செஷன் 2021 to 2022. ஸோ இந்த அகாடமிக் இயருக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா 19th டிசம்பர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்றதுக்கு, தென் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிற பத்தி டீடைல்டாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ப்ராஸ்பெக்டஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுறது தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் அதில் இருக்க டீட்டெயில்ஸை எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது நீங்கள் ஷார்ட் அண்ட் பார்த்துட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ராஸ்பெக்டஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் 19th அன்னைக்கு வந்துச்சு. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் 7th அன்னைக்கு, ஜான்வரி 7th அன்னைக்கு ஈவினிங் 5 PM வரையும் நீங்கள் அதை ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்த டைம்லேயும் நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட் என்னென்னா 10th அன்னைக்குள்ள இந்த ஆன்லைன் சப்மிட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த அப்ளிகேஷனை டாக்குமெண்ட்ஸோட சப்மிட் பண்ணியிருக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஒரு காப்பி போட்டு அந்த காப்பியை நீங்கள் டிஎம்இக்கு கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வேற எந்த சைட்ஸையும் நம்பாதீங்க. மெயினாக இந்த சைட்ஸ் மட்டும்தான் நீங்கள் நம்பணும். இதுதான் கவுன்சிலிங்காக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியே கொடுத்துருக்குது. www.tnhealth.tn.gov.in. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா tnmedicalselection.org. இப்போ இந்த கவுன்சிலிங் எந்தெந்த சீட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ்க்காக. அப்புறம் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 70 சீட்ஸ், அதாவது 100 சீட்ஸில் 70 சீட்ஸ் இதில் ஃபில் ஆகும். 30 சீட்ஸ்க்கு ஐஆர்டி வார்ட்ஸ்க்கு தனியாக கவுன்சிலிங் அது நடக்கும். அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. ஒன்று சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென், அப்புறம் நோபல் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறவங்க, அப்புறம் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ். இந்த பெஞ்ச் மார்க் ஏன் வருதுன்னா, அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கும், டிசபிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு தருவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்க்கு மேலே போனால் தான் இந்த கோட்டாவில் உங்களால் சீட்ஸ் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் 7.5% ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்களா, அதுவும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வரும். ரேங்க் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ஆர் தமிழ்நாடு ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அது உங்களுக்கு இந்த இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, tnmedicalselections.org அண்ட் அந்த சைட்ஸில் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். இதில் தமிழ்நாடுல யார் யாரெல்லாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த அப்ளை பண்ணவங்களோட மார்க்ஸை வச்சுட்டு ஒரு ரேங்க் லிஸ்ட் தனியாக வரும். இந்த ரேங்க் லிஸ்ட் தான் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு இதுவாக இருக்கும். உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது கூட நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் நாங்கள் அப்புறம் சொல்லித்தரோம். அட்மிஷன் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். இப்போது இந்த அட்மிஷன் ப்ராசஸ் மட்டும்தான் ஆன்லைனில் இருக்குது. பட் ஆக்சுவல் கவுன்சிலிங் பார்த்தோன்னா ஆஃப்லைனில் தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்டஸை உங்கள் பேரண்ட்ஸோட நீங்கள் உட்காந்து டவுன்லோட் பண்ணி சேர்ந்து படித்து பாருங்கள். நாங்கள் ஆல்ரெடி இப்போ சின்னதாக ஜஸ்ட்டு தான் கொடுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எது இதெல்லாம் முடியுதோ. நீங்கள் இதை உங்கள் பேரண்ட்ஸோடையும் படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் இன்கேஸ் ஏதாவது மிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் முடிஞ்ச அளவு மிஸ் பண்ணாமல் தான் எடுக்க பார்க்குறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இன்கேஸ் உங்களால் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல, உங்களால் அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் உங்களோட நியரஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இல்லைனா தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், இல்லைனா டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்க்கு நீங்கள் போய் கூட ஆன்லைன் அப்ளிகேஷன்னா அங்கேயும் இது பண்ணலாம். அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் இதுக்காக நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு நிறைய தெரியும், அவங்களுக்கு பெட்டராக தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கும் இதே ப்ராஸ்பெக்டர்ஸ் தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் ப்ராஸ்பெக்டர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிங்களாலே அதுவே கரெக்டாக தான் இருக்கும். அவங்களுக்கும் அவ்வளோதான் தெரியும். நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கே, பக்கத்தில் தானே இருக்கே, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. அவங்களுக்கும் பேர்டன் தான் ஜாஸ்தியாகும். நீங்கள் இன்கேஸ் போகிறீங்க அப்படின்னா 20th to 7th
மார்னிங் 10 AM to 5 PM நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸு எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு காப்பியை வந்து நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், 162 பெரியார் EVR ஹை ரோட், கீழ்பாக், சென்னை 6,10,000. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் எதர் டைரெக்டாக போய் கொடுக்கலாம், இல்லைனா கொரியர் ஆர் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னா 10th ஜான்வரிக்குள்ளே இதை நீங்கள் சென்ட் பண்ணணும். நீங்கள் வந்து கொரியர் ஆர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறீங்கன்னா செக்அப் பண்ணிக்கோங்க எந்த சர்வீஸில் சென்ட் பண்ணுறீங்களோ இந்த உங்களோட அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகுதா அப்படின்றத செக்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரீச் ஆனால் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைனா உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் கோவிட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். கவுன்சிலிங் ஹாலில் வந்து உங்கள் கூட வந்து ஒரு ஆள் தான் இருக்க முடியும், ஈதர் பேரண்ட் ஆர் அ கார்டியன். ஓகேங்களா, நீங்கள் பேரண்ட் தான் இருக்கணும் இல்லை கார்டியன் தான் இருக்காங்க அப்படின்றப்ப பேரண்ட் யாராவது ஒரு ஆள் தான் போக முடியும். இப்போவே டிசைட் பண்ணிக்கோங்க, அம்மாவா அப்பாவா இல்லை மாமா தான் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே ப்ரொசீஜர்ஸ் சொன்னால் இல்லை அங்கே இருக்க ப்ராசஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ண முடியும் அப்படின்ற யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மாஸ்க்ஸ் எப்பவும் வேர் பண்ணிகிட்டே இருக்கணும், அடிக்கடி ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டெம்பரேச்சர்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப் இருக்கும். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் தான் இருக்கிறதுனால அதை ஆன்லைன்லேயே தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து சார்ஜஸ் 500 rupees. ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் ஒரு 100 rupees ஆடப் ஆகும். இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதர் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாக தான் நீங்கள் பே பண்ண முடியும். நீங்கள் யூபிஐ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலாம் யூபிஐயில் பண்ண முடியாது. நீங்கள் வந்து யாராவது ப்ரௌசிங் சென்டர்ஸ் போய் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் செல்ஃபாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து வச்சுக்கிட்டு பேமெண்ட் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறும் பேமெண்ட் இதுவாயிடுச்சு அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு பத்தாது, அவங்க வெப்சைட்டில் ரிசீவ் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி காட்டணும். நீங்கள் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு அப்படின்றத மட்டும் காட்டினா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க சைட்டில் அதை அக்செப்ட் ஆகிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் SC ஆர் ST கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் கிடையாது. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி 17 ரீச் ஆகிருக்கணும், இல்லைனா 31st December 2021 17 ரீச் ஆகிருக்கணும். அப்போ தான் அட்மிஷனுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஓவர்சீஸ் கேட்டகரிஸ் அதாவது NRI இருந்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தான் உங்களால் அது கிளைம் பண்ண முடியும். அதை இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுன்றப்போ மட்டும்தான் உங்களால் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்வால்வ் ஆக முடியும். உங்களால் அப்போ தான் அதில் சீட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படின்னா, ஏதாவது ஒரு காம்பிடன்ட் அத்தாரிட்டி தாசில்தாரோ இல்லை டெபுட்டி தாசில்தாரோ அவங்கள்ட்டேருந்து இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வரும். நீங்கள் அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இந்த சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று வேணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னா, உங்கள் பாஸ்போர்ட்டோட காப்பியாக இருக்கலாம், இல்லை ரேஷன் கார்டோட காப்பியாக இருக்கலாம், இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட்டோட காப்பியாக கூட இருக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேட்டிவிட்டி கிளைம் பண்ணலாம். தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருந்ததா இருக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு சில இடத்துல பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கலாம். அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து இங்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாடோட நேட்டிவ் அப்புறம் 6th to 12th தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் வந்து பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸோட காப்பீஸ் தேவை. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் ரேஷன் கார்டு ஆர் பாஸ்போர்ட், இது 4த்துல ஏதாவது ஒன்று. அப்புறம் SSLC ஆர் 10th சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்டு இருக்கணும். இல்லைனா 12th மார்க் ஷீட்டு ஆர் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது TC, இது 2த்துல ஏதாவது ஒன்று. இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் வந்து தமிழ்நாடு நேட்டிவ்ன்றது ப்ரூவ் பண்ணிவிட்டு அண்ட் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் உங்களால் ஏற்றுக்க முடியும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். அப்போ அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் கம்யூனிட்டி ரிசர்வேஷனை இது பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து படிக்கலை, அவங்க இது படித்ததே கிடையாது அப்படின்றப்ப நீங்கள் வந்து அடிஷ்னலாக
நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஆர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், அவங்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் 10th சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு எதுவும் இருக்காது இல்லை. ஸோ வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரி ஆக போகிறீங்க அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இல்லை உங்களுக்கு முன்னாடி அக்கா அண்ணா யாராவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் படிக்கலை அப்படின்றதுக்கு நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டும் ஒன்று அவைலபிளாக இருக்கும். இதுவும் வந்து நீங்கள் விஏஓ ஆஃபீஸ் இல்லை தாசில்தார் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெவன்யூ அத்தாரிட்டிஸில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இது இங்கே சப்மிட் பண்ணணும். நீங்கள் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு பட் கிளாஸ் 6 to 12 நடுவில் கொஞ்சமாகவோ இல்லை மொத்தமாகவோ வேறு ஸ்டேட்டில் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இது கிளைம் பண்ணலாம். நீங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் உங்களுக்கு கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயும் தேவைப்படும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்கனால இங்கே உங்களால் கிளைம் பண்ண முடியும். இப்போ இதே கேஸ்லேயே உங்கள் பேரண்ட்ஸ் படிக்கலை அப்படின்றப்போ கூட நீங்கள் வந்து நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸோட மற்ற டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிளைம் பண்ணலாம். கிளாஸ் 6 to 12 வேறு ஏதாவது ஸ்டேட்டில் படிச்சிருக்கு, இல்லை கொஞ்சமாகவோ இல்லை ஃபுல்லாகவோ வேறு ஸ்டேட்டில் படிச்சிருக்கவங்க வந்து நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் வேறு ஸ்டேட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இல்லைனா ஃபைன்ஸு இல்லைனா உங்களை வந்து நீங்கள் எந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கே அப்புறம் கூட அவங்க இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றப்போ உங்கள் கோர்ஸ்லேருந்து அவங்க உங்களை ரிமூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கூட அவங்க ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ்நாடுல கிளைம் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். மற்ற ஸ்டேட் கேண்டிடேட்ஸு தமிழ்நாட்டில் 6 to 12 தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்வால்வ் ஆகலாம். ஓப்பன் கேட்டகரியில் மட்டும்தான் உங்களால் இன்வால்வ் ஆக முடியும். ஆனால் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. பெட்டிஷன்ஸ் வந்து ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் வந்து இந்த ஃபியூ பெட்டிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அந்த பெட்டிஷன்ஸ்க்கு ஏற்று அவங்க ஏதாவது தீர்ப்பு இந்த கவுன்சில் ப்ரொசீஜருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த நேட்டிவிட்டிக்கான டீட்டெயில்ஸ்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்.org சைட்லலாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எரட்டா இருந்தது அப்படின்னா எரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் அத்தாரிட்டிஸ் கொடுத்தா அது எலிஜிபிள் அப்படின்றதுக்கு வந்து இங்கே இருக்குது. எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அவங்க நேட்டிவ் பிளேஸோட ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், இல்லைனா அவங்க டிஸ்ட்ரிக்டோட சப் கலெக்டர், இல்லை சென்னையில் இருந்தாங்க அப்படின்னா சென்னையோட கலெக்டரோட பிஏ யாராவது ஒரு ஆள் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த டாக்குமெண்ட் வேலிட். நீங்கள் எஸ்டின்றது வேலிட் ஆகணும்னா இந்த அத்தாரிட்டிஸோட இஷ்யூவன்ஸ் இது இருந்தால் மட்டும்தான் அது வேலிடாக இருக்கும். எஸ்சி கம்யூனிட்டி அப்படியா இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தாலுக்கோட தாசில்தார் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டே வேலிடாக இருக்கும். இதே நீங்கள் பிசி ஆர் பிசிஎம் இல்லைனா எம்பிசி கம்யூனிட்டியில் பிலாங் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபுட்டி தாசில்தார் இல்லைனா ஜோனல் டெபுட்டி தாசில்தார் இல்லைனா ஹெட் குவார்ட்டர்ஸோட டெபுட்டி தாசில்தாரோட சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலே போதும். அண்ட் எலிஜிபிள் க்ரைட்டீரியா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 50th percentile, அதாவது உங்கள் மார்க்ஸில் இந்த வருஷம் எது 50th percentile அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எஸ்சி ஆர் எஸ்டி ஆர் ஓபிசி கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40th percentile மேலே இருந்தாலே உங்களால் கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 45% மேலே இருந்தால் 45 percentile மேலே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஓபிசி ஆர் எஸ்சி ஆர் எஸ்டி கம்யூனிட்டியில் இதுவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40% மேலே இருந்தாலே போதும். அண்ட் அனதர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் வந்து உங்களோட 12th எக்ஸாமினேஷனில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி எல்லாத்துலேயும் இண்டிவிஜுவலாக பாஸ் ஆகிருக்கணும். அட் த சேம் டைம் அக்ரிகேட் மார்க்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் ப்ளஸ் பயாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி இது மூணுத்தோட மார்க்ஸ் வந்து 50% மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. நீங்கள் இன்கேஸ் எஸ்சி ஆர் எஸ்டி கம்யூனிட்டி ஆர் ஓபிசி கம்யூனிட்டியில் வந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து 40% எடுத்தாலே போதும். அண்ட் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு
45% ஓப்பன் அன்ரிசர்வ்டாக இருந்தாங்கன்னா அண்ட் ஓபிசி ஆர் எஸ்சி ஆர் எஸ்டி கம்யூனிட்டியில் வந்தாங்கன்னா 40% எடுத்தால் போதும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு அது போதும். அண்ட் ஓப்பன் ஸ்கூல்ஸ் ஆர் ப்ரைவேட் கோச்சிங் மூலமாக பாஸ் ஆகி வர்றவங்களுக்கு கவுன்சிலிங்கில் இன்வால்வ் ஆக முடியாது. அதுக்கான கேசஸ் வந்து ஒரு சில கோர்ட்ஸில் வந்து போயிட்டுருக்கு. அந்த கேஸோட டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் மாற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தவிர எந்த ஒரு போர்ட்லேயா படிச்சிருந்தீங்க, சிபிஎஸ்சி ஆர் ஐசிஎஸ்சி ஏதாவது வேறு ஏதாவது இல்லைனா வேறு ஸ்டேட் போர்ட்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும்னா கிண்டியில் இருக்க டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இப்போ இன்பர்சன் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்போ இந்த டாக்குமெண்ட்டும் சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் மற்ற போர்டில் படிச்சிங்கன்னா ஸோ அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்னையில் வந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங்கோட ப்ரொசீஜர் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். நீங்கள் வந்து 19th 7th January ஈவினிங் 5 PM வரைக்கும் தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண முடியும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜாக யூஸ் பண்ண முடியாது, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போய் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணணும்னா இப்போயே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை கண்டிப்பாக ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் பொறுமையாக பண்ணாலுமே பிரச்சனையே கிடையாது. பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள் போதும். அவங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணுன்றது பார்க்கலாம். நீட் யூஜிக்கு அட்மிட் கார்டு பண்ணணும். அப்புறம் ஸ்கோர் கார்டு, அதாவது ரிசல்ட் உங்களுக்கு வந்துச்சுங்களா அது பேர் ஸ்கோர் கார்டு. அட்மிட் கார்டு வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போனது தான் அட்மிட் கார்டு. ஸோ அதுவும் தேவை, ஸ்கோர் கார்டும் தேவை. ரெண்டுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கிளாஸ் 10th மார்க் ஷீட், கிளாஸ் 12th மார்க் ஷீட், அப்புறம் கிளாஸ் 11th மார்க் ஷீட்டும் தேவைப்படும். இங்கே ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்னு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டேட் போர்டில் இருக்க 12th மார்க் ஷீட் தான் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்னு கொடுத்துருக்குது. அப்புறம் வந்து டிசி, நீங்கள் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ஸ்கூல்லேருந்து டிசியும் கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் 6th to 12th நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப்காக நீங்கள் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணுன்றது வந்து பின்னாடி உங்களுக்கு இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கணும், உங்கள் டீட்டெயில்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும், உங்களோட மற்ற என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் வேணும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அதே விஷயத்துக்காக. அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அப்புறம் பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. என்னால் பர்சனலாக நான் 2018 கவுன்சிலிங் அட்டன் பண்ணப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக பேரண்ட் சர்டிஃபிகேட்ஸ் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. நான் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம்னால பேரண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதனால வந்து எனக்கு வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு வந்து மார்க்ஸ் இருந்ததுனால நான் கம்யூனல் ரிசர்வேஷன் வேணாம்னு சொல்லிட்டு என்னால் ஓப்பன் கேட்டகரியிலே என்னால் வர முடிஞ்சுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கம்யூனல் ரிசர்வேஷனில் பெட்டர் காலேஜ் கிடைக்கும் அப்படின்றப்போ நீங்கள் கம்யூனல் ரிசர்வேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். பேரண்ட்ஸோட எஸ்எஸ்எல்சி இல்லை பியூசி ஆர் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் தேவைப்படும். இல்லை அவங்களோட டிசி, அவங்க ஸ்கூல்லேருந்து முடிச்சு வந்தப்போ கண்டிப்பாக டிசி கொடுத்துருப்பாங்க, டிசி தேவைப்படும். இன்கேஸ் உங்கள் பேரண்ட்ஸ் படிக்கலை அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இல்லைன்னா பேரண்ட்ஸோட நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்புறம் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. இன்னொரு ப்ரூஃப்காக அவங்களோட ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா ஓட்டர் ஐடி இருக்கலாம். அதுக்கு மேலே ரேஷன் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் கூட இருக்கலாம். ஸ்மார்ட் கார்டை பற்றி தெளிவாக தெரியல. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டு பாருங்கள்.
ஸ்மார்ட் கார்டை இது பண்ணீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் அதை பின் பண்ணிக்கிறேன். ஸோ மற்றவங்களுக்கும் தெரியும். நீங்கள் 7.5% தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்காக உள்ள ரிசர்வேஷன் இது பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் இருக்க சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவங்க கொடுத்த போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கோங்க அப்போவே, ஓகேங்களா? அந்த மல்டிபிள் காப்பீஸில் ஒரு காப்பியை வந்து நீங்கள் வந்து நல்லா கிளாத் லைன்டு கவர் இருக்கும்ல, க்ரீன் கலரில் ஒரு கவர், அந்த கவர் A4 சைஸ் கவரில் வச்சு நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி அப்படியே ரிட்டனாக இருக்கக்கூடாது. இது வந்து பிரிண்டட் இருக்கணும். பிரிண்ட் பண்ணி ஒரு ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும் பார்த்தா, உங்கள் நேமு, பேரண்ட் ஆர் கார்டியன் நேமு, அப்புறம் உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ், அப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் தேவைப்படும். அப்புறம் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி அண்ட் நேட்டிவிட்டி, அப்புறம் உங்கள் ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஆதார் நம்பர், அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அப்புறம் வந்து உங்கள் நீட்டில் ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்கோர், அப்புறம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். ரிஜிஸ்டர் நம்பர் வேறு, ரோல் நம்பர் வேறு. இதோட ரெண்டுமே உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டில் அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா? அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸாமினேஷன் 12th எக்ஸாமில் நீங்கள் எடுத்த மார்க்ஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அப்புறம் நீங்கள் எந்த இயரில் பாஸ் ஆனீங்க, இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் ஏதாவது அண்டர்கோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும். என்ன மதர் டங்கு, அப்புறம் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம், அப்புறம் பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட ஆனுவல் இன்கம் என்ன, அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸு. அதுக்கு மேலே உங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து மற்ற அதர்ஸ் போர்ட்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டு தவிர மற்ற போர்ட்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அவங்களே கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டீட்டெயில்ஸ். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுலாம் நீங்கள் வந்து நீட்க்கு எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். அவங்களே அதான் சொல்லியிருக்காங்க. நீட் யூஜிக்கு யூஸ் பண்ண அதே அப்ளிகேஷன் ஃபார்மில் யூஸ் பண்ண அதே இதையும் இங்கேயும் யூஸ் பண்ணுங்கள். இதே ஃபோட்டோவை பிரிண்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஹாலில் நீங்கள் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி இருக்கும், அதுலேயே இந்த ஃபோட்டோவும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படின்னா ஜாயிண்ட் லெட்டர்ஸில் இருக்கணும். உங்களோட சிக்னேச்சர் இதில் இருக்கும், ஜாயிண்ட் லெட்டர்ஸில் இருக்கணும். உங்கள் நேம் ஃபுல்லாக போடுங்க. இனிஷியல்ஸ் போட்டால் அது அப்ளிகபிள் கிடையாது. வந்து நேமோட இது வந்து இங்கே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ரன்னிங் லெட்டர்ஸில் ஹக்கீம்னு போட்டிருக்கேன்ல, அந்த ரன்னிங் லெட்டர்ஸில் இருக்கணும். தனித்தனியாக உங்களுக்கு இது இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடாது. இண்டிவிஜுவலாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, மொத்தமாக சேர்த்து எழுதியிருக்கணும். அப்புறம் வந்து ஒரு பேப்பரில் ப்ளூ இங்க் யூஸ் பண்ணி உங்களோட லெஃப்ட் தம்ப் பிரிண்ட் பேப்பரில் வச்சு அதையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வரலை, ஏதாவது எரர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது வந்து உங்கள் அப்ளிகேஷனுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வரல அப்படின்னா அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கால் பண்ணி அவங்கள்ட்ட ஐடியாஸ் கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஃபீ பேமெண்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு அண்ட் நெட் பேங்கிங் வச்சு தான் பண்ண முடியும். உங்களால் யூபிஐ எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட இது பண்ணிங்க. நீங்கள் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணணுன்னாலும் கூட பண்ணுங்கள், அவங்களாம் பண்ணி தருவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராசஸ் பற்றி தெரியாதவங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு.